வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜி டிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இயல் 2 பார்க்கலாம். இதில் மேகம் இது ஒரு பாடல். இதை எழுதியது யாருன்னா நாகூர் ரூமி. மேகத்தை பற்றி வர்ணிக்கின்ற பாடல் தான் இந்த பாடல். நம்ம ஃபஸ்ட்டு நுழைய முன் பார்த்துடலாம். மேகம் எப்படி இருக்குன்னா கூரையாக இருக்கான். எப்படி நம்மளுக்கு வீடு ஒரு ஷெல்டராக இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு எல்லாமே மேகம் ஒரு கூரையாக இருக்குது. வானத்தில் மேகத்தோடு பார்க்கும்போது அந்த வானம் பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஒரு நேச்சர் சீனரி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த மாதிரி அழகாக இருக்குது. பாரதி அந்தி வானத்தை அழகாக வர்ணித்து ஒரு பாடலும் எழுதியிருக்காரு. அந்தி வானம்னா சூரியன் மறைந்து சாயங்கால நேரத்தில் சூரியன் மறைஞ்சு போகும்போது அந்த வானத்தை பார்த்தோன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அதை பற்றி பாரதி ஒரு பாடலும் எழுதியிருக்காரு. வானத்தில் இருக்க மேகத்தை பார்க்கும்போது யாப்பை கூட மறந்துடுறாங்களாம் கவிஞர்கள். மேகத்தை ஒரு தூது பொருளா பார்க்குறாங்க. மேக சந்தேசம் அப்படின்ட்டு காளிதாசன் ஒரு காவியமே இயற்றியிருக்காரு. மேகம் நம்மளை என்ன பண்ணுது, வெயில்ல இருந்து பாதுகாக்குது. நமக்கு மழையும் தரக்கூடியது இந்த மேகம்தான். வானத்தில் அப்படியே மேகத்தை பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு நல்லா காட்சி அளிக்குது. இப்படிப்பட்ட மேகத்தை பற்றி இங்கே நாகூர் ரூமி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். மேகம் மிகவும் மென்மையானவை. மேகம் எப்படிப்பட்டது, ரொம்பவுமே மென்மையாக இருக்குது. பஞ்சு போல் அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்பவுமே மென்மையாக இருக்குது. இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காது குருத்து போல. அது எந்த அளவுக்கு மென்மையா இருக்குன்னா, ஒரு குழந்தை இப்படி சிரிக்கும் போது அதோட கன்னம் நல்ல புசு புசு புசுன்னு மென்மையா சாஃப்டா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த மேகமும் சாஃப்டா இருக்கு. அல்லது காது குருத்து போல, சின்ன பசங்களுக்கு காது குத்தும் இல்லையா, அப்ப அந்த பசங்களோட காது பார்த்தோன்னா ரொம்பவுமே மென்மையா இருக்கும். அந்த அளவுக்கு மென்மையா இருக்கான் இந்த மேகங்கள். அடுத்தது, அப்படி இருந்தாலும் மேகம் நம்ம ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்றோம். அதுக்காக அது ரொம்ப கோழை கிடையாது. அது துணிச்சலானவை. எனினும் மேகங்கள் துணிச்சலானவை. எப்போ அது ரொம்ப துணிச்சல் நம்மளுக்கு தெரிய வருது, முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. அவ்வளோ பெரிய சூரியனையே இந்த மேகம் என்ன பண்ணுது, அப்படியே மறைச்சிருது. அப்போ நம்மளுக்கு இப்போ மேகம் அந்த சூரியனை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அந்த சூரியனே நம்மளுக்கு தெரியாம வெறும் மேகம் மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த மேகம் என்ன ஒரு துணிச்சலானவே, சூரியனே மறைக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது, மேகம் மிகவும் கருணை உள்ளவை. மேகம் துணிச்சலானவை கூட, அதோடு சேர்த்து அதுக்கு கருணையும் இருக்கு. எப்போ, நமக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை தணிக்கும் போது. அது மட்டும் இல்லாம மேகம் மிகவும் அழகானவை. மேகம் அழகாவும் இருக்கு. எப்போ, மலை முகடுகளில் நடை பயிலும் போது. இப்போ இங்க பாக்குறோம், இந்த மாதிரி மலை பகுதியில அந்த மேகம் அப்படியே அந்த கிராஸ் ஆயிட்டு போகும்போது அது பார்க்க எவ்வளோ அழகா இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அதுதான் இங்க கொடுத்துருக்கு. மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை. தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது. மேகங்கள் எப்படிப்பட்டது, ரொம்பவுமே அற்புதமானவை. அதுக்கு தண்ணீரும் இல்லை, அதே மாதிரி தன்னோட உயிரும் போகாம அந்த வான்வெளியில அப்படியே மிதந்து செல்லும் போது அது ரொம்பவுமே அற்புதமா இருக்கு. மேகங்கள் மிகவும் மென்மையானவை அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. இது எழுதுனது யாருன்னா நாகூர் ரூமி. பாடல் வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க. அது எழுதுனது யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நூல்வெளி. நூல்வெளி பார்த்தோம்னா இவருடைய இயற்பெயர் என்ன சொல்றாங்க, முகமது ரஃபி. இவர் தஞ்சை மாவட்டத்துல பிறந்திருக்காரு. இவர் 80s கணையாழி அப்படின்ற ஒரு இதழில் தான் இவருடைய எழுத்தை தொடங்கியிருக்காரு. கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு, அந்த மாதிரி பல தளங்கள்ல அவருடைய திறமையை வெளிப்பட்டிருக்காரு. அடுத்தது, சுய முன்னேற்றம் பற்றியும் எழுதியும் பேசியும் வருபவர். இவர் சுய முன்னேற்றத்தை பத்தி எழுதிட்டும் இருக்காரு, இன்னும் பேசிட்டும் இருக்காரு. இவர்
ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு. இவருடைய நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் அந்த 3 கவிதை தொகுதிகள் வெளியாயிருக்கு. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற ஒரு நாவலையும் இவரு எழுதியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.